அண்மையில் நாம் தமிழர் கட்சி நண்பர்கள் எல்லாரும் பஸ்ஸுகளில் அரசு பேருந்துக்கு முன்னால் தமிழ்நாடுங்கிறத ஒட்டுனாங்க. ஆமாங்க, ஒன்று சொல்ல மறந்து போயிட்டேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஆமாம், முன்பெல்லாம் தமிழக அரசு பேருந்துன்னு தானே ஓடிக்கிட்டு இருந்தது. இது எப்போ அரசு பேருந்துன்னு மாறிச்சு? தமிழகம் எங்கே போச்சுது? எப்போ மாற்றினாங்க? இதை பற்றி யாருக்காவது ஐடியா உண்டா? இவங்க சமஸ்கிருதத்துக்கு பல்கலைக்கழகங்கள் தொடங்கி இருக்க மாதிரி தமிழுக்கு எத்தனை பல்கலைக்கழகங்களை இந்த தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கு? அப்படி தொடங்கி இருந்தால் மத்திய அரசிடம் போய் எனக்கு நிதி கொடு தமிழுக்கு நிதி கொடுன்னு கேட்கலாம். இப்போ ஒரு வீடு கட்ட லோன் எடுக்க போகிறீங்க. வீடு கட்டுனா தானங்க லோன் கொடுப்பான். அதை மாதிரி தாங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தினா மட்டும்தானே மத்திய அரசு நிதி கொடுக்கும். அதை விட்டுட்டு நீ சும்மா காசை மட்டும் என்கிட்ட கொடுத்துருன்னா யாருங்க கொடுப்பா? எது எப்படியோ ஒன்றுமே ஒழுங்காக போகிற மாதிரி தெரியல. போகிற பார்க்க பார்த்தா இன்னும் 2026 தேர்தல்லையும் இந்த திமுக காரங்க தான் ஜெயிச்சு தமிழ்நாடு அழிஞ்சு போயிருமோங்கிற பயமாக தான் இருக்குது இப்போ நினச்சா. உண்மையான எந்த ஒரு தமிழனுக்கும் இந்த உணர்வு கட்டாயம் இருக்குங்க.